அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் ஜூலை 14ஆம் தேதி முடிவதற்குள் உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் மத்தியில் கெத்தாக வாழ்ந்து காட்டும் நேரமாக அமைவதற்கான சூழல் எந்தெந்த விஷயங்களில் உருவாகியுள்ளது, கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி பக்க உறுதுணையாக செயல்படுகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் பலர் உங்களை பற்றி குறை சொல்லியிருக்கலாம். நீங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு தகுதியற்றவர்கள், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லாமல் பொறாமை மனப்பான்மையுடன் செல்வதால் பல சொத்துக்களை இழக்க வேண்டிய சூழல் உருவாகலாம். உனக்கு வேலை வாய்ப்பே கிடைக்காது, வேலை வாய்ப்பு கிடைத்தால்தானே வருமானம் வரும், அதுக்கான வழியே உனக்கு உருவாகாது, தொழில நஷ்டத்தை தான் சந்திப்ப, உன்னுடைய திட்டங்கள் அனைத்தும் தோல்வியை தான் அடைய போகிறது. மிகுந்த கடுமையான போட்டிகளும் பொறாமையும் நிறைந்த துறையாக அரசியல் துறை, கலைத்துறை பார்க்கப்படுகிறது. அங்கு உன்னையால் நிச்சயமாக சாதிக்கவே முடியாது என்று பலர் உங்களை பற்றி குறை சொல்லி இருந்தாலும் அவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதை விரயஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி, சப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய கேது, தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றும் 12ஆம் தேதிக்கு பிறகு தைரியஸ்தானத்தில் நுழையக்கூடிய செவ்வாயும், பஞ்சமஸ்தானமாகிய 5ஐ வலுப்படுத்தக்கூடிய வித்யாகாரகரான புதனும், 4 மற்றும் 5ஆம் இடத்தில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனும் அபரிவிதமான நன்மையும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றனர். சுக்கிரன் 7ஆம் தேதி வரை 4லும் அதற்கு பிறகு 5ஆம் இடத்திலும் வலுவாக சஞ்சரிக்க போகிறார். சந்திரனும் பெரும்பாலும் இந்த வேளையில் சாதகமாகவே வலம் வரப்போகிறார். இப்படி நவ கிரகங்கள்ல பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாகவே வலம் வந்து கொண்டிருக்கின்றன. ராசியின் அதிபதி தைரியஸ்தானத்தில் வீற்றிருந்தாலும் அவருடைய சஞ்சார அமைப்பு சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் கூட அவருடைய சுப பார்வை பல்வேறு விஷயங்களை மிக வலுவுள்ளதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இப்படிப்பட்ட வேளையில் மிகவும் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது நிச்சயமாக ஜென்மத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ராகு மற்றும் அர்த்தாஷ்டக ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சூரியன், இந்த 2 கிரக நிலைகளின் அமைப்பும் நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மற்ற கிரக நிலைகளுடைய அமைப்பு மிக வலுவாகவும் அதீத மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே உங்களுடைய குறை உங்களை பற்றி தவறாக புரிந்து கொண்டாலும் அவற்றில் தெளிவு கண்டு தற்போது மிக வலுவாக முன்னேற்ற பாதையில் மாறுவதற்கான சூழல் நிச்சயம் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே இந்த வேளையில் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்பும் திருப்பமும் சந்திப்பதற்கான சூழல் வலுவாக 7.5 சனியாக இருந்தாலும் கூட இந்த ஆரம்ப காலகட்டத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைந்து கிடைக்க போகிறது. குடும்ப ரீதியாக பார்க்கும்போது மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் பெரும்பாலும் சுக்கிரன், புதன், செவ்வாய் உள்ளிட்ட பல கிரக நிலைகள் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் ஜூலை 14ஆம் தேதி முடிவதற்குள் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளில் ஏற்பட்ட தடைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். உடல் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் விலகும். எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் வலுவாக கிடைப்பதோடு கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளை சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் கிடைக்கிறது. மாமியார் மருமகளுக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு, கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு, உடன் பிறந்தவர்களிடம் சந்திக்கக்கூடிய மனக்கசப்பு போன்ற அனைத்துமே விலகுவதற்கான அருமையான சூழலாக நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமைய போகிறது என்பதை சனி, சுக்கிரன், புதன் உட்பட பல கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. இதை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிகவும் வலுவாக வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கிறாருங்க. சுக்கிரன் சுகஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். குருவும் தைரியஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் பல தடைகளை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் எதிர்கொண்டு வெற்றி நிறைந்தவையாக மாற்றுவதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், உத்தரபாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த விஷயங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும். உங்களை குறை சொன்னவர்கள் மத்தியில் வாழக்கூடிய நல்ல வாய்ப்பு மிக வலுவாக கிடைக்க போகிறது. உத்தியோக ரீதியாக சனி வக்ரம் பெற்றிருப்பது உத்தியோகம் சார்ந்த நெருக்கடிகளை பெரிய அளவில் குறைப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. இந்த தருணத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அதிலும் குறிப்பாக எண்ணெய் வளம் மிகுந்து கொண்ட வளர்ந்த நாடுகளாக பார்க்கக்கூடிய வளைகுடா நாடுகளான துபாய், கத்தார், ஐக்கிய அமீரகம் போன்ற நாடுகள்
நாடுகளிலும், அது மட்டுமல்லாது சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளிலும் புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்தால் நிச்சயமாக கிடைக்கும். இதைவிட எளிதாக அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகள்ல வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மிக எளிதாக அமைவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு. முன்கோபத்தை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்வதற்கான வாய்ப்பை வக்ரம் பெறக்கூடிய சனி பகவான் நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே பல தடைகள் தகர்த்தெறியப்படுகிறது. ராகு ஜென்மத்தில் நிலை கொண்டாலும், கேது 7ல் இருந்தாலும் கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவை நிச்சயமாக நீங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் இரு கிரகநிலைகளும் தங்களது சஞ்சார தூரத்தில் 70% மேல் கடந்துவிட்டன. எனவே இனி வரக்கூடிய வேளையில் கடுமையான நியாயமற்ற போட்டிகள் அனைத்தும் தொழில்துறை, வியாபாரத்துறையில் நிச்சயமாக விலகுவதற்கான சூழல் உண்டு. இந்த தருணத்தில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் மிக வலுவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பயணங்கள் மேற்கொண்டாலும் அவை லாபம் நிறைந்தவையாகவும், புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறது. தொழில் ரீதியாக உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் மத்தியில் உங்களுடைய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வெற்றிகரமாக லாபத்தை உயர்த்துவதால் அவர்கள் முன் கெத்தாக வாழ்வதற்கான யோகம் தொழில்துறையில் மிக வலுவாக கிடைக்க போகிறது. புதிய தொழில் விஸ்தரிப்பு திட்டங்கள் போன்றவற்றை நல்ல முறையில் செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வலுவாக உண்டு. கலைத்துறையின் நாயகனாக இருப்பவர் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன். அவர் சுகஸ்தானத்திலும் பூர்வ புண்ணியஸ்தானத்திலும் வலம் வருவதால் வெற்றி அனைத்து விதமான பணிகளிலும் நிச்சயமாக உண்டு. எனவே நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் வலுவான வளர்ச்சியும் கலைத்துறையில் கிடைக்கும். கலைத்துறையில் இவ்வளவுதான் போட்டிகள், கடுமையான நெருக்கடிகள் இருந்தாலும் திறமை உள்ளவர்களுக்கு நிச்சயம் அங்கீகாரம் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கான இடத்தை பெறுவதற்கான யோகம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான தடைகள் விலகி சிறப்பான முன்னேற்றம், மக்கள் மத்தியில் செல்வாக்கு, அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல வளர்ச்சி போன்றவற்றை வலுவாக பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெல்ல தெளிவாக கிரகநிலைகள், அரசியல் சம்பந்தப்பட்ட கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் வலுவாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றும் 3ஆம் இடத்திலும் நுழைகிறார். எனவே புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் 7.5 சனியாக இருந்தாலும் இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. பராமரிப்பு செலவுகள் கட்டுக்குள் வரும். விளைச்சலும் வருமானமும் அமோகமாக உயரக்கூடிய தருணமாக அமைகிறது. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சாதகமற்று இருந்தாலும் சுக்கிரன் வலுவாக சாதகமாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். எனவே பெண்மணிகளுக்கு ஆரோக்கிய தொல்லைகள் விலகும். பெண்மணிகள் நினைத்த காரியங்களை நினைத்தபடியே கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பும், உங்களை குறை சொன்னவர்கள் மத்தியில் கெத்தாக வாழ்வதற்கான யோகமும் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மீனராசிக்காரர்கள் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். பல தடைகள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் கிடைக்கும். உங்களது குறை சொன்னவர்கள் மத்தியில் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மையும் சுபிச்சமும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழலும் உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை.